அரசகுமார் முத்துக்குமார் இரண்டு குமாரும் சேர்ந்து பள்ளிக்கல்வித்துறையை என்னையா செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம். தமிழ் பொக்கிஷத்தில் ஒரு 200 கோடி ரூபாய் ஸ்கேம் அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் யாராவது பார்க்கலனா அது மிகப்பெரிய அளவில் ஒரு மிஸ்ஸிங் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது என்னென்ன செஞ்சுருக்காங்க. ஒரு 200 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி அந்த 200 கோடி ரூபா ஸ்கேம் பண்ண ஒருத்தர் அவர் தான் A2 குற்றவாளி. நீதிமன்றத்தில் போய் ஐயா எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க, இனி அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒன்னெல்லாம் முன்ஜாமீன் கொடுத்து விட முடியாதப்பா, நீ ரொம்ப பெரிய அளவில் தப்பு பண்ணியிருக்கியாமே. கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவங்க இப்போ குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள், அவங்க எல்லாமே வழக்கு தொடர்ந்துருக்காங்க, உனக்கு முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திமுகவினுடைய முக்கியமான ஒரு நபர் முத்துக்குமார் அப்படிங்கிறவர் இன்னைக்கு என்ன செய்யப்படுறார், முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு நிற்கிறார். எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் என்னப்பா செய்றீங்க? அந்த பக்கமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்களுடைய தம்பி அவங்களுக்கும் முன்ஜாமீன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து ஈவினிங்கும் காலையிலையும் வந்து கையெழுத்து மட்டும் போட்டால் போதுன்னு சொல்கிறாங்க. 8 நாள் 9 நாள் பதுங்கி இருந்திருக்காரு. முத்துக்குமார் அவர்களும் எங்கேயோ பதுங்கி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களையும் நீங்கள் கண்டுபிடிச்ச பாடு கிடையாது. அப்போ உண்மையிலேயே இந்த பதுங்கல் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாமா தமிழ்நாட்டுக்குள்ளே? இல்லை, நான் கேட்குறேன், இதே இது வேறு யாராவது பதுங்கியிருந்தாங்கன்னா அதர் ஸ்டேட்டில் போய் அதர் கண்ட்ரியில் போய் கூட நம்ம எடுத்துடலாம், தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம படத்தில் தான் பார்த்துட்டு இருப்போம். நம்ம உள்ளூர்லேயே இருக்காங்க, முன்ஜாமீன்லாம் கேட்டு அப்ளை பண்ணுறாங்க, ஆனால் அவங்கள நம்மளால் பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் தெரியலை. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். நாம் இந்த அரசியல் இல்லாட்டி உலக அரசியல்லாம் பற்றி பேசும்போது அதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் பார்க்க எப்பா எல்லாருமே வெல் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்வதற்கும் இதே மாதிரி அடுத்த வாழ்க்கை செய்வதற்கும் நம்ம சம்பாதிக்கிறதுல கொஞ்சமாவது பணத்தை நம்ம எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக கவர்மெண்ட் ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா PNB MetLife அவங்களுடைய என்ஹான்ஸ்டு வேல்யூ ஃபண்ட் NF அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான் தான். இந்த NFனுடைய இன்டெக்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடந்த 7 வருடங்களில் கிட்டத்தட்ட 25% CAGR அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இதை பற்றி மேலும் விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக தெரிஞ்சுக்கலாம். அண்டர் வேல்யூடாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குகளில் நம்முடைய பணம் இன்வெஸ்ட் செய்யப்பட்டு அந்த கம்பெனி அடுத்ததாக பெருசாக வரும்போது நம்முடைய அந்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நேரத்தில் இது ஒரு பொட்டன்ஷியல் ப்ராஃபிட்டை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கும். இது எதையுமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டாம், எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். இது மட்டும் இல்லாமல் மாத பிரீமியத்தில் 120 மடங்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது கிடைக்கும். வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்மில் யாராவது கொஞ்சோண்டு பணத்தை எடுத்து சேவ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் இந்த NF உங்களால் வாங்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 47 பள்ளிகளிலிருந்து தான் இந்த வழக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் தொடரப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட இருந்து காசு வாங்கினாங்க, எங்ககிட்ட இருந்து இவ்வளோ காசு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி 100 கோடிக்கு மேல் மோசடி வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான டீட்டெயில்டு ரிப்போர்ட், அதன் பிறகு அறப்போர் இயக்கம் அதை எப்படி வெளியில் கொண்டு வந்தாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம தமிழ் பொக்கிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வேணாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, ரமேஷ் அவர்கள், அவரை நம்முடைய நீதிமன்றமே பாராட்டியது அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்பவே சூப்பரான செய்தியாக இருந்துச்சு. இல்லைப்பா, பிரசாதம் கோயிலுக்குள்ளேயே வச்சு தயாரிக்கிறதும் அதை மக்கள் அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பக்தர்கள் பார்த்து பார்வையிடுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் செய்து கொடுப்பதும் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே புதுமை அப்படிங்கிறது இருக்கட்டும். இல்லாமல் ஏதோ ஒரு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய சில நபர்கள் சேர்ந்து பிரசாதம் தயாரித்து அதை கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து அது ஏன் அப்படி செய்யணும், அப்போ நம்ம கோயிலுக்குள்ளேயே அதெல்லாம் செஞ்சால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க, அறநிலைத்துறை யார் யார் ரொம்ப பெரிய அளவில் ஏமாற்றிட்டு இருக்காங்க, யார் அறநிலைத்துறையினுடைய ரொம்ப சொத்துக்களை ஆட்டை போட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் எதிரான கடிவாளங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக போடப்படும் என்கிற செய்தியும் இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓவராலாக பார்க்கும்போது அறநிலைத்துறைக்கு இப்போ கொஞ்சமாக நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் போன முறை அப்படி கிடையாதப்பா. அறநிலைத்துறை அப்படின்னாலே சேகர் பாபு அவர்கள் அங்கே வரக்கூடிய பக்தர்களே ஜீவா அப்படின்னு சொல்லி VVIP தர்ஷனம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை மக்களுக்கானதும், மக்கள் என்ன பிரச்சனை வந்தாலும், ஒரு கோவில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதிகமாக காசு கேட்குறாங்க, இந்த பக்கமாக ஈஸி தரிசனம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க, இது எல்லாமே உடனடியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுடுறாங்க. போன ஆட்சி காலத்தில் நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியாதுல்ல. இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான்.
திருச்செந்தூரில் மூக்க மூடிட்டு போனாதான்ப்பா கோயிலுக்குள்ளேயே போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இப்போ சமீபத்தில் அங்கே பெய்த மழை காரணமாக வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு அறநிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள் அவங்களால என்ன செய்ய முடியுமோ, கோவில் வழியாக தானே உங்களுக்கு வருமானம் வருது, அந்த வருமானம் வழியாக தானே உங்களுக்கு சேலரி கிடைக்குது, அப்படின்னா அவங்களுக்கு அந்த கோவிலுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ, அந்த பக்தர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். திமுக அரசின் திட்டப்பெயரை மாற்றிய தாவேகா. என்ன ஒரு வில்லத்தனம்! மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிறத மாற்றி மகளிர் பயணம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்களாம்ப்பா. இது ஒரு வில்லத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார், இந்த விடியல் ஆட்சி இல்லாட்டி விடியல் அப்படின்னு சொல்கிறதுலாம் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை இவங்க தாவேக்கா என்ன செஞ்சுருக்கலாம், மகளிர் வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லி கூட வச்சுருக்கலாம். அதை வச்சுருந்தா கூட வெற்றி, ஏன்னா பொதுவாகவே இந்த தாவேக்கா அப்படின்னு சொல்லும்போது வெற்றி பயணம், வெற்றி சட்டசபை இப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெற்றி பயணம் அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். நாளைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறது அப்படிங்கிறது தான் பெரிய ஹாட் டாபிக். அப்படி கரூருக்கு போய் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான குடும்பங்கள் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க போகிறார் அப்படின்னும், அங்கே காயமடைந்தவர்களுக்கான அந்த உதவிகள் செய்யப்படும் அப்படிங்கிறதும் பலவிதமான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நிறைய பேர் இல்லை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உதவிகள் எதுவுமே செய்யக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கக்கூடாது, சாட்சியத்தை நீங்கள் கலைக்கிற மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி நிறைய வழக்குகள் தொடரப்பட இருந்தது. ஆனால் அந்த வழக்குகள் எதையுமே நீதிமன்றம் நிராகரித்து விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களாக கரூருக்கு செல்ல இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் குறிப்பாக அந்த 41 குடும்பத்தை சார்ந்தவங்களை பார்க்க போகிறார் அப்படின்னு சொல்லும்போதும், அதுக்கு எதிராக இங்கே திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட நிறைய பேர் மனுக்கெல்லாம் போட்டாங்க. அது எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்ததா பதவி விலகும் மாநில தேர்தல் ஆணையர். மாநில தேர்தல் ஆணையர் பொதுவாக மத்தியில் இருந்தான தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு கேட்டால், சார் இந்த உள்ளாட்சி தேர்தல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி ஒன்று இருக்கான்னு கூட நம்ம மக்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இந்த மாநில தேர்தல் ஆணையர் அவருடைய பதவியை யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அது எல்லாமே கட்சி ஜால்ரா தானே இருந்துச்சு. அது அறப்போர் இயக்கத்தை சார்ந்தவங்க சூப்பராக கேட்டிருக்காங்க. அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக 2 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல், 2 வருஷமாக உள்ளாட்சி தேர்தலே நடத்தலை, திமுக உறுப்பினர் போல் நடந்து கொண்ட ஜோதி நிர்மலா சாமி IAS வீட்டிலேயே ஓய்வெடுப்பது நல்லது. நம் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிவிட்டு அரசியல் கட்சிகளுக்கு வேலை பார்க்கும் இவரை போன்ற IAS அதிகாரிகள் பதவியில் இருந்து என்ன நல்லது செய்ய போகிறார்கள்? கேட்டாரு பார்ப்பா, நல்ல கேள்வியா. அதிமுக ஆட்சி காலத்தில் பத்திரப்பதிவு துறையின் இயக்குநராகவும் திமுக ஆட்சி காலத்தில் பத்திரப்பதிவு துறையின் செயலராகவும் இருக்கும் பொழுது இந்த துறையில் நடந்த லஞ்சமும் ஊழலும் ஏராளம். பல ஊழல் அதிகாரிகளை காப்பாற்றியதில் இவர் பங்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பரிசாக வழங்கப்பட்ட மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி பதவி இனிவே முடிவடைவது நல்லது. ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசியா, அவங்களை காப்பாற்றி விட்டதுக்காக இவங்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இதற்கு IAS அதிகாரி ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாரா? அப்படி எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றால் அறப்போர் இயக்கம் அவங்களுடைய எவிடன்ஸ் மொத்தமாக வெளியில் விட்டுருவாங்க. என்னென்ன செஞ்சுருக்கீங்க, எப்படி செஞ்சுருக்கீங்க, இது எல்லாத்தையுமே வெளியில் விட்டுருவாங்க. அதனால் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அப்படி தான் இருக்கணும். காரணம் இருக்குது, மக்கள் பணத்தில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், சும்மா சூப்பராக ஊர் சுற்றலாம். ஆனால் அரசியல்னு வந்துட்டு ஐயோ அவங்களுக்கு ஏதாவது செய்யாமல் நாங்கள் எப்படிங்க பதவியில் இருக்க முடியும், அதுவும் ஆளுங்கட்சி திமுகவாக இருந்தால் நாங்கள் எப்படிங்க ஏதாவது செய்யாமல் இருக்க முடியும், எல்லாமே அவங்களுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த பக்கம் திமுக நிர்வாகியாக மட்டுமே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு மக்கள் எல்லோருமே சேர்ந்து பல கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். எங்க முதல்வர் விஜய் அவர்கள் நல்லா தான் ஆட்சி செய்கிறாரு, ஆனால் இந்த EB ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றுக்களை இன்னைக்கு பார்ட்டியிலிருந்து எல்லாருமே பேசினாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள், அதிகாரிகளை சார்ந்த உயர் அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அந்த தவறுக்கும் உண்மையாக நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த தவறு நடக்காமல் இருப்பதை தடுப்பதும் நமக்கு தெரிந்த, நமக்கு பரிச்சயமான நமது அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் தானே. அப்போ அந்த விஜய் அவர்களும் கூடுதலான சிரத்தை எடுத்து மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளும் அநீதிகளும் இங்கே எப்படி தடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியான ஆலோசனையில் ஈடுபட வேண்டும் என்பதும் நம்முடைய கருத்து தான். நேற்று அறப்போர் இந்த அவசர டெண்டர் குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் இன்று இந்த அவசர டெண்டர் போட காரணமான 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஊழல் புகாருக்கு உடனுக்குடன் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது தொடரட்டும். சரிதானே? இந்த மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டிங்கன்னா மக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க, வாவ் இங்கே நல்ல ஒரு அரசாங்கம் இருக்குப்பா, என்ன தப்பு நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழ்வாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, எதுத்தே கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் உலக தூக்கி போட்டுருவாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வாழ்ந்திருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக நான் இங்கே வைத்துக்கொள்கிறேன். அடுத்ததா
கல்விக்கூடங்கள் காட்சி கூடங்கள் அல்ல. ராஜ்மோகன் அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல, ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் கீர்த்தனாவுக்காகவா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. அரசியலின் மேடை அல்ல, அடுத்த தலைமுறைகளை உருவாக்கும் அறிவு பண்ணையாகும். இனி வரும் காலங்களில் பள்ளி வளாகங்களில் தேவையின்றி வேறு யாரும் நுழைய அனுமதி இல்லை. அரசு சார்பில் நடத்தப்படும் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளை தவிர்த்து பிறந்தநாள் விழாக்களோ அரசு சாராத நிகழ்ச்சிகளோ நடத்தக்கூடாது. எந்த அரசியல் கட்சியினரும் எந்த தனியார் அமைப்பினரும் நேரடியாக மாணவர்களை சந்திக்க அனுமதி இல்லை. மாணவ செல்வங்கள் வகுப்பறையில் அமர்ந்து கற்கும் ஒவ்வொரு நொடியும் அவர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல, இந்த நாட்டின் வருங்காலத்தை வடிவமைக்கும் பொன்னான நேரமாக கருதப்படுகிறது. அந்த நேரம் வெறும் பாட நேரம் அல்ல, கனவுகள் விதைக்கப்படும் நேரம், சிந்தனைகள் செழுமையாக்கும் நேரம், அறிவுகள் பெருகும் நேரம், வருங்கால தமிழகம் தன் எண்ணங்களை வன்மையாக செதுக்கும் நேரம். எனவே வகுப்பு நடைபெறும் நேரத்தில் எந்த காரணத்திற்காகவும் யாரும் பள்ளிக்கு நுழைவதோ மாணவ மாணவியரை நேரடியாக சந்திப்பதோ முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். மாணவர்களின் கவனமும் ஆசிரியர்களின் கற்பித்தல் பணியும் எவ்வித இடையூறுமின்றி தொடர்வதே நம் முதன்மை பொறுப்பு. பள்ளி வளாகங்கள் விழாக்களின் கூடாரமாக அல்லாமல் அறிவு தெளிவுடன் விழிப்புணர்வின் சிந்தனை மண்டபமாக மிளிர வேண்டும். ஸோ ராஜ்மோகன் அவர்கள் இந்த பதிவை ஏன் பதிவு செஞ்சிருக்கார் அப்படின்னா, கீர்த்தனா அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தாலுமே, அவங்களுடைய கட்சியாக இருந்தாலுமே, திடீர்னு அங்கே விசிட்டுக்கு போனது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண முடியலை. என்னதான் நேற்று ராஜ்மோகன் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், இல்லைங்க அவங்க அக்கா மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அக்கா மாதிரி பேசினதை உண்மையிலேயே கீர்த்தனா அவர்கள் தான் நம்மகிட்ட சொல்லியிருக்கணும், நான் அக்கா மாதிரி தான் பேசினேனே. அதை விட்டுட்டு இல்லை நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி இந்த தப்பில்லாத மாதிரி பேசின ஒரு விஷயம் தான் மக்களை மறுபடியும் கோபமடைய வைத்தது. இப்போ அந்த கோபத்தை தணிப்பதற்காக என்ன செஞ்சுருக்காங்க, ராஜ்மோகன் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே நீங்கள் வரலாம், எங்கே வரக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ பார்க்கலாம் தாவேகாக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கரும்புள்ளிக்கு என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. கரும்புள்ளி அழிந்து போக போகிறது, இன்னும் வீரியமாக கருப்பாக மாறப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுடைய கேள்விகள் பதில்கள் எல்லாத்துக்குமே அந்த லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.